வியூவர்ஸ், ஹவு டு கெட் ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் டு டிசிப்ளினாக ஒரு நம்ம பைக் பண்ணாமல் எந்த விஷயமும் நம்ம எந்த நியூ ட்ரிக் நம்ம எதுவும் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான டிசிப்ளினாக நம்மளால் முடிஞ்ச ஸ்டெப் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி எடுத்துகிட்டு சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம பார்க்க வேண்டியது, ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக் திங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கின் கேர் ஸ்கின் ரொம்ப 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 சின்னதுங்க, ரொம்ப 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 சின்ன லேயரில் இருக்குது. நம்ம இதை டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம எந்த பொருளையும் வாங்கி அந்த ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணி அந்த ஸ்கின் அப்படியே வளர்ந்துடாது, அந்த டிஃப்ரென்ஸ் செஞ்சிடாது. உங்களோட பிறக்கும் போது எப்படி ஸ்கின் அப்படியே தான் ஸ்கின் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதை நம்ம எப்படி சேவ் பண்ண ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் உங்களோட மெயின் திங்காக இருக்கணும். தவிர எக்ஸ்ட்ராவாக அந்த கலர் பூஸ்ட்டில் ஏற்ற முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை நான் சொல்ல வந்தது. இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், டிசிப்ளினாக க்ரியேட் பண்ணலாம் சொல்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்களோட பில்லோ கரெக்டாக க்ளீன் பண்ணுங்கள். நம்ம தூங்கும் போது ஒரு பில்லோ இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்லிப் பண்ணும்போது அந்த பில்லோ ஒரு ப்ராப்பரான டிசிப்ளினாக வச்சுக்கோங்க. அந்த பில்லோக்கு டஸ்ட்டு ரொம்ப வச்சுக்கோங்க. ரொம்ப அந்த அழுக்காக தெரிஞ்சாவே வாஷ் பண்ணிட்டு நான் புதுசாக போடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் அந்த இதை பார்ப்பீங்க. நம்ம தூங்குற 8 ஹவர்ஸ் நம்ம ஸ்லிப் பண்ணனால அந்த அழுக்கெல்லாம் நம்ம ஃபேஸில் கண்டிப்பாக ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது. நம்ம அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்க பாருங்கள். இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் இதான் ரியல். நம்ம உள்ளே வெளியே மாற்றினா கூட உள்ளே மாற்ற வெளியே அவுட்புட் கண்டிப்பாக தெரியும். நல்லா ஹைட்ரேட்டாக இருப்பாங்க. நிறையா வாட்டர் குடிங்க. இதான் மெயின். நிறையா வாட்டர் குடிங்க. ஒரு பப்பாளி அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் வகையை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹைட்ரேட்டாக இருக்க நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம உடம்பு நிறைய ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் ஃபேஸ் நல்லா அவுட்புட் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்த ட்ரிக்கில் அந்த ஒரு டிப்ஸ்னு சொல்லலாம். இதை செகண்ட் பாயிண்ட் உங்கள் ஃபேஸ் வாஷ் க்ளீன் பண்ணுறீங்க. இதுதான் மெயின் திங். நீங்கள் தான் எல்லாம் மாற்ற அடிப்படுறீங்க. கண்டு சோப் யூஸ் பண்ணாதீங்க. கண்ட ஃப்ரெஷ் இது பண்ணுவோம்ல, வாயில் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகேவா, நம்ம ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வாட்டர்லேயே க்ளீன் பண்ணுங்கள். எங்கே வெளியே போய்ட்டு வந்தாலுமே ப்யூர் வாட்டரில் கொலா பைப்பை திறந்து, உங்களுக்கு சொல்ல வரோம், பைப்பை திறந்து மூஞ்சி வச்சு க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவுமே உடனே பண்ண கிடைக்காதுங்க. ஃபஸ்ட்டு கிளியராக ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். வாஷ் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபீல் பண்ணிக்க, நீங்கள் எஃபிஷியண்டாக அந்த ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 1 வீக் 2 வீக்கில் அந்த க்ரோத் நீங்கள் உங்கள் ஃபேஸில் பார்ப்பீங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டே இருங்க. தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் கூட சொல்ல வரேன் நான். நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். எல்லாருமே கண்ட ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். அந்த வெயிலில் போனவே ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம ஃபேஸ். அது நான் சொல்கிறேன். இது ஒரு மெயின் பாயிண்ட் சொல்ல வரேன். நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பிராண்ட் நம்பி போகாதீங்க. ஒரு பெரிய பிராண்ட் எல்லாம் வாங்குற பிராண்ட் அந்த நம்பி போகாதீங்க. நெட்டில் போட்டு பாருங்கள். எஃபிஷியண்ட்டாக அந்த பிராண்ட் இல்லாமல் ஓகே, ஒரு நல்ல பிராண்ட் அது நமக்கு தெரியாது. ஒன்று பிராண்ட் நம்ம பார்த்து போடணும். பட் நம்ம ஒரிஜினல் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. நம்ம அதையெல்லாம் மறந்துடுவோங்க. நிஜமாக அதான் எக்ஸாம்பிள்ஸ் கூட சொல்ல வரேன். இப்போ நம்ம ஒரு பெரிய பிராண்டை பார்த்துட்டு போகிறோம். பட் அந்த கீழே நல்ல ஸ்பெக்ஸோட நல்ல எல்லாத்தோட இருக்கும். அதை நம்ம மறந்துடுறோம். அதே மீன் அதுவும் ஒரு பிராண்டிங் ஃபாலோ பண்ணிட்டே போகிறனால நம்ம அந்த பிராண்ட் பிலீவ் பண்ணுறத தவிர நம்ம அதுக்கு கீழே அதுக்கு சென்ட்ரலே ஒன்று இருக்கும். ஓகே, நல்ல ப்ரைஸில் நல்ல எல்லாமே இருக்குது, அதோட எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதை நம்ம மறந்துடுறோம். நம்ம இதை தேடிட்டு போகிறோம். பட் இதை நம்ம அதை தேட போகாதீங்க. அந்த எஃபிஷியண்ட்டாக இருக்கிறத பார்த்து வாங்க. கீழே அந்த பிராண்ட்லேயே இருக்கும், டிஃப்ரெண்ட் பிராண்டில் இருக்கும். பட் நீங்கள் அதை பிலீவ் பண்ணி அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கணும். உங்களுக்கு கொஞ்சம் எஃபிஷியண்டாக க்ரோத் நீங்களே பார்ப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டாவே ஓகே. நம்ம ஸ்கின் கேர் நம்ம டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணாவே ஒரு பெஸ்ட்டு ஸ்கின் நீங்களே எடுத்துகிட்டு வரலாம். உங்கள் ஃபேஸில் எந்த பே பண்ண தேவையில்ல, எந்த அளவுக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. உங்கள் ரிஸ்க் எல்லாமே உங்களுக்கு தான். நேச்சுராக போங்க. பெஸ்ட் ஸ்கின் கேர் கண்டிப்பாக நீங்களே பார்ப்பீங்க. பாய்.